ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, எப்படி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா நாங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் பேசி. சரி இன்னைக்கு பேசுவோம் அப்படின்னு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் சொல்லுங்களேன்? இன்னைக்கு என்னோட முருகனுக்கு விரதம் இருந்து இன்னைக்கு வந்து நல்லா சமைச்சு குழந்தைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாத்தனா வந்திருந்தா, எங்கள் அத்தை மக வந்திருந்தா. அவளுக்கும் சாப்பாடு போட்டு நல்லா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு. காலையிலே நல்ல கோலம்லாம் போட்டு என்னோட ஷார்ட்ஸில் போய் பாருங்க. கோலம்லாம் போட்டிருக்கேன். எனக்கு கம்பி கோலமே தெரியாது. எப்படியோ அடுத்தடுத்து நம்மளை மாதிரி எல்லாரும் சேனல் வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு அப்படியே அழகாக நானும் கம்பி கோலம்னு சொல்லுவாங்க, சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போட்டேன். என்னோட சூரிய பகவான் எந்திரிச்சதான் அவர் முகத்தில் முழிச்சேன். இன்னைக்கு டே சூப்பராக இருந்துச்சு. நாள் நல்லா இருந்துச்சு. என்னோட முருகன் வந்து எனக்கு என்னன்னைக்கு துணையாக இருப்பார். நான் என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு அக்கா பெரிய அக்கா திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. சின்னக்கா மானாமரில் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் போனோம். வர சொல்லியிருந்தாங்க எங்களை. ஆமாம், எங்களை எங்கள் பிள்ளைங்களெல்லாம் வர நான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் யாரோடையுமே பேசலை. அதாவது ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். அக்கா வீட்டுக்காரர் இதை பார்த்துருப்பாங்க போல் என்னோடய சேனலில் போய். ஏன் நீ அப்படி சொல்கிற? நீனா தானே எல்லார்ட்டையும் பேசலை, நாங்கள் எதுவும் உன்கிட்ட சண்டை போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இங்கே நான் வந்து அவங்கள சொல்ல கிடையாது. நான் பர்டிகுலராக இங்கே நான் இருக்கிற ஊரில் வந்து எனக்கு ஊரை சுற்றியே சொந்தம் தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அதாவது இப்போ உள்ள லைஃப்பில், முன்னாடி உள்ள லைஃப்பில் வந்து யாருமே வந்து என்னைய ஏற்றுக்கலை. எனக்கு சொத்து இல்லை, எனக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை தான். இப்போ இவரை கல்யாணம் பண்ணிட்டு வரவன் தான் எல்லாருமே என்கிட்ட பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் சாப்பிட்ருவோமோ என்னமோன்னு என்னை ஒதுக்கி ஒதுக்கி நல்லது கெட்டது எதுக்குமே என்னை கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி தான் என்னோடய ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன். அதை அக்கா வீட்டுக்காரங்க பார்த்துட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் அழுதேன். ஏன் இவ்வளோ நாளாக என்கிட்ட பேசலைல்ல, இப்போதைக்கு என்னை வர சொல்கிறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு கூட சொன்னேன். அப்புறம் இல்லை இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அக்கா பொண்ணு மதுரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணும் வந்துருந்துச்சு. கரண்டு போயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு தான் ரிங் லைட் இருக்குல்ல, அதை வச்சு பேசுவோம். எது இருந்தாலும் இன்றைக்கி ஷார்ட்ஸோ வீடியோவோ நம்ம போட்டே ஆகணும், லாங் வீடியோ அப்படின்னு தான் நான் உட்காந்துட்டேன். லைட்டை ஆன் பண்ணி என்ன நடந்தாலும் நடக்கணும், கடவுள் வந்து நமக்கு என்றைக்கும் துணையாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை நான் ஒதுக்கிட்டோம்னு 2-3 ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் போல இருக்குது. அதை கவனிச்சிருப்பாங்க போல். கவனிச்சுட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு போனோம். நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பசங்களை வர சொன்னாங்க. பசங்களையும் கூட்டிகிட்டு போனோம். எனக்கு மாடு இருக்கனாலேயே நான் வந்து எங்கேயும் போகவே முடியாது, தங்கவும் முடியாது. பாவம் வாயில் வச்சுவேன், அது நம்மளை நம்பி இருக்குது, நம்ம அதை நம்பி இருக்கோம் அப்படிங்கல. அப்புறம் ஃபஸ்ட்டு பசங்களை பார்த்துக்க சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் சாயந்தரம் எங்கள் வீட்டுக்காரர் திருப்பி அனுப்பி பால்லாம் கறந்து ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் பசங்களாம் வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு பால் கறக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கறந்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் நல்லா காஃபி போட்டு குடித்தோம். அன்றைக்கி டே சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி டேவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய வீடியோ ஷார்ட்ஸை பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் அவங்க என்னைய திருப்பி சொல்லி என்னைய காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானே வேற ஒருத்தர் வந்து சுட்டேன் அப்படின்னு சும்மா நினச்சிக்குன்னு சொன்னேன். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருந்துச்சு? எல்லாரோட எப்படி பழகுனீங்க? நல்லா இருந்துச்சு, சூப்பராக எல்லாரும் எப்படி பழகுனாங்க உங்களுக்கு? சூப்பராக பழகுனாங்க, எந்த குறையும் இல்லை. எனக்கும் ஒரு சொந்த பந்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் எங்கள் சொந்த பந்தத்தை நம்பி தான் இங்கே வந்தேன். நான் யாரும் என்னை பார்க்கல. இவங்க சொந்தனால இவங்க அக்கா வீட்டுக்காரங்க எல்லாம், சின்ன அக்கா வீட்டுக்கார எல்லாருமே நாங்கள் இப்போ தான் பார்க்குறாரு அவர். எங்கள் அக்கா தங்கச்சியில் எனக்கு 2மே அக்கா. நான் தான் கடைக்குட்டி. மாமாங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க. பேசிட்டு நல்லா பேசினாங்க. அம்மா இருந்தாங்க இங்கேயே. அம்மா இங்கே வந்துட்டு போவாங்க. அம்மாவும் தனியாக இருக்காங்க. எல்லாரோட எப்படி பேசுனீங்க? எப்படி பழகுனாங்க? சூப்பராக பேசினாங்க, எல்லாம் சூப்பராக பேசினாங்க. அந்த அம்மாவில் கூட எனக்கு இப்படி கிடைக்கல, ஆனால் சூப்பராக கிடச்சிருக்கு. சொந்தம் சொந்தம் இவங்க அக்கா வசதியில் சொந்தம் எனக்கு. பஸ் நல்லா பேசுகிறாங்க, பஸ் அவ்வளோதான். இந்த சூதுவாதனே தெரியல. நம்ம போகிறது கொஞ்சம் நேரம் தானே, போனால் நம்ம வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துட்டு, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம ஒய்ஃப்க்கு அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சுங்க. காலையில் ராட்டினம்லாம் சுற்றணும் மாணவரில் போய் ஷார்ட்ஸ்ல எல்லாம் போய் கூட பாருங்க. ராட்டினம்லாம் சுற்றணும். அது நான் போடலை, 2-3 இது மட்டும் போட்டிருந்தேன். ஃபோட்டோ எடுத்தது மட்டும்தான் போட்டேன். ராட்டினம் சுற்றினதெல்லாம் போடுறேன். எங்கள் அக்கா பொண்ணு தான் வீடியோ எடுத்திருந்தா, அதையும் போடுறேன். செம்ம சவுண்டுங்க. வயிற்றெல்லாம் ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிருச்சு.
அவ்வளோ ஒரு பயம் வேறு, ஹைட்டில் கொண்டு நிப்பாட்டிட்டான். அத்தாடி பயந்து கற்றுன்னு கற்றுனோம் நாங்கள். என் சொந்தமானதுலேருந்து ஒரு வாட்டி கூட பொண்ணு கேட்கல. நல்லா ஏன் பொங்க வச்சியா பொங்க வச்சியா ஒரு வார்த்தை கூட இங்கே கேட்கல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கூல் கூல் கூல். எல்லாரும் வருவாங்க. என்ன நம்மக்கிட்ட வந்து பணம் காசு இல்லைன்னு நம்மளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நமக்கு எல்லாம் ஒன்றுனா வரும். நம்மளோட முருகன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு, என்றைக்கும் துணையாக இருப்பார். நம்ம வந்து எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. யாரும் நம்மளை கேட்கலை, எதுக்கு கேட்கணும்? நம்மளை யாரும் கேட்க வேணாம். கடவுளே நம்மளை வந்து கேட்க வைப்பார் அவங்களே. என்ன, நானே இப்போ விலகிருந்தேன். இப்போ பாருங்கள், ஒருத்தலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இருந்தாலும் வான்னு சொல்லவும் நான் போயிட்டேன். பேசவே இல்லைங்க. நான் என் அக்கா வீட்டுங்களோட நான் பேசவே இல்லை. ரொம்ப நாளாக நான் பேசாமே இருந்தேன். எதனாலன்னு எனக்குமே தெரியல. எல்லாம் ஈகோ தான் இருந்தோம். இப்போ எல்லோரும் நல்லா சந்தோஷமாக பேசி பொங்கல் சூப்பராக கொண்டாடிட்டு நல்லா, அதாவது எஜிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளே போயிட்டு நல்லா அப்பளம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு அன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் என்னோட முருகனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. அவரோட திருவிளையாடனே கூட சொல்லலாம். என்ன, நான் என்னன்னைக்கும் நான் சாகுற வரைக்கும் அவரை நான் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன்னா என்னோட ராசி நட்சத்திரத்துக்கு அவரைத்தான் நான் வணங்குவேணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட எவ்வளவோ துன்பங்கள்லாம் நான் கடந்து இன்னைக்கு நாள் கூட எது வந்தாலும் அவர் இருக்கார், என்ன பயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு நாளுமே போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி டே எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என் வாழ்நாள் முழுவதும் அவரை நான் வணங்கிக்கிட்டே இருக்கணும். அவருக்காக நான் விரதம் இருக்கணும், அவருக்காக நான் வழிபாடு செய்யணும், அவர் கோயிலுங்களுக்கு நான் கண்டிப்பாக போகணும். அதுக்கான அருள் அவர் எனக்கு கொடுக்கணும். இதைத்தான் நான் மனசார என்னன்னைக்கு நினச்சிட்டே இருப்பேன். அவர் தான் என்னோட உலகம். நான் அவரை சுற்றி தான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அவர் எப்படி உலகத்தை சுற்றினாரோ அம்மா அப்பான்னு, நான் அவரை சுற்றிக்கிட்டு இருப்பேன். எந்தெந்த கோயிலில் அவரோட புகழ் இருக்கோ கண்டிப்பாக அந்த தலங்களுக்கெல்லாம் போகணும். நான் வயசாகி தான் போவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம சூழ்நிலை போக முடியல. போவோம் கண்டிப்பாக. எல்லாத்தையும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன். என்னோட முருகப்பெருமான் தான் என் வாழ்நாளையே மாற்றி கொடுத்தவர். நான் அவரை என்னன்னைக்கு மறக்க மாட்டேன். அவர் தான் என் உலகம். என்னோடய சேனலுக்கு போனீங்கன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. கண்டிப்பாக அதான். எல்லோரும் முருகனை நம்புங்க, அவரை வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் ஒரு நாள் மாறும். அதாவது ஒதுக்குறதுக்கு இப்போ ஒதுங்கியே இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போகும். இது வந்து கண்டிப்பாக வந்து பழமொழின்னு இல்லைங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளை மூலையில் ஒதுக்குறோம்ல, ஒதுக்கிக்கிட்டே வாங்க, கோபுரம் மாதிரி ஆயிரும். இதுதான், நம்மளை எத்தனை பேர் ஒதுக்குறாங்களோ அவங்க முன்னாடி ஒரு நாள் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். கண்டிப்பாக நானும் ஜெயிச்சு காட்டுவேன். என்னோட முருகன் இருக்கார் என் துணைக்கு. யார் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலையே விட மாட்டேன், டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பார்த்தீங்களா என்னோட முருகன் பாருங்க, டக்குன்னு அவரை பற்றி சொன்னோன்னே அப்படியே வந்துருச்சுருங்க கரண்ட்டு. நம்ம என்றைக்கும் நேர்மை, உண்மை, சத்தியம், இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. இது எங்கள் அப்பா சொன்ன மந்திரம். இதை வச்சு தான் நான் என் லைஃப்பை கடந்து போய்கிட்டே இருக்கேன். எது வந்தாலும் ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கை மட்டும் ஒவ்வொரு பெண்களும் எடுத்துருங்களேன். கண்டிப்பாக நம்ம ஒதுக்குற குப்பை ஒதுங்கி இருக்காது. ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போவோம். இது நானே சாட்சி. என் முருகன் என் துணையாக இருக்கார். நான் அவரை மட்டும்தான் மனசார எந்த நாளும் நான் அனுதினமும் நினச்சிட்டே இருப்பேன். ஒரு கஷ்டம் வந்தாலும், முருகா இந்த கஷ்டத்துக்கான வழிமுறையை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடு, நான் அதை கடந்து போகிறேன். கண்டிப்பாக கஷ்டத்தையும் கொடு, அப்போ தான் நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன். நான் நல்லா இருந்தேன்னா நான் உன்னை நினைக்க மாட்டேன். சரியா? கஷ்டத்தையும் கொடு, இந்த கஷ்டத்துக்கான வழிமுறையும் நீனே சொல்லிக் கொடு, நான் அதுலேருந்து தப்பிச்சு போய்க்கிருவேன். அவ்வளோதான். இந்த தப்பிச்சு போகிறது மட்டும்தான் நம்ம. கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை ஜெயிச்சு போகிறது நம்மளோட திறமை, நம்ம மூளை. அவ்வளோதான். ஓம் சரவண பவா. ஓகே மக்களே, பாய். பாய் சொல்லுங்கம்மா. பாய் பாய். அவர் அங்கே கடையில் ஆள் வரும் பேசிகிட்டு இருக்கார். ஓகே பாய் மக்களே. ஓகே பாய் மக்களே.